கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 126 வசனம், அதிகாரம் 5-6 வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அறிக்கைகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்புவான். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். நம்ம எல்லாம் இன்றைக்கு யாரெல்லாம் கண்ணீர் விட்டு ஆண்டவர் சமூகத்தில் அழுது புலம்பி கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். நிச்சயமாகவே விதைக்கிறதற்கு ஒரு காலம் இருந்தால் அறுக்கிறதற்கு ஒரு காலம் நிச்சயமாகவே உண்டு. இன்றைக்கு நீங்கள் எதை விதைத்து கொண்டு இருக்கிறீங்க? கண்ணீரை. அது யாரிடத்துல விதைக்கிறீங்க? மனுஷர்களிடத்தில் அது விதைச்சால் அது வீணாக போகும். ஆனால் நீங்கள் அந்த கண்ணீரை நீங்கள் ஆண்டவர் பாதத்தில் தொடர்ந்து விதைத்து கொண்டிருக்கும் போது அதை நீங்கள் கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். ஏனென்றால் ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறார். அவர் உங்கள் கண்ணீர்களை துருத்தியில் வைத்திருக்கிறார். துருத்தியில் நீங்கள் விட்ட கண்ணீரை நீங்களே மறந்து போகக்கூடும். ஆனால் தேவன் ஒரு நாளும் உங்கள் கண்ணீரை மறக்க மாட்டார். உங்கள் கண்ணீரை அவர் தூரத்தில் வைத்து கொண்டு அதை கணக்கில் வைத்து கொண்டு அதை ஏற்ற நேரத்தில் அதை எடுத்து உங்களுக்கு கம்பீரமான அறுவடையை கொடுப்பார். ஒரு விவசாயி ஆனவன் நான் விதையை சுமந்து கொண்டு வேதனையோடு இது பலன் கொடுக்குமோ, இன்னும் எவ்வளோ பிரயாசப்படணுமோ, இன்னும் எந்த நாட்களுக்கு இது கனியை கொடுக்குமோ என்று வேதனையோடு போகிறான். ஆனால் அது வளர்ந்து மிகுந்த கனிகளை கொடுத்து கொண்டு அந்த எடுத்த நிலத்தை பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரே சந்தோஷம். இவ்வளோ கனிகளை கொடுத்துருக்கிறதே, அன்றைக்கி நான் வேதனையோடு விதைத்தது இன்றைக்கு இவ்வளோ கனிகளை எனக்கு அறுவடைக்கு கொடுத்திருக்கிறது என்று. அப்படித்தான் நீங்கள் வேதனையோடு விதைக்கிறதான ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு மிகுந்த பலன்களை கொடுக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கண்ணீரோடு விதைக்கிறீங்களா, கர்த்தர் அதை கம்பீரத்தோடு அறுக்க பண்ணுவார். ஆகையால் நீங்கள் கலங்காமல் திடங்கொண்டு இருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறீர்களோ கலங்காதீங்க. கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் கண்ணீருக்கு மிகுந்த பலன் காத்து கொண்டிருக்கிறது. ஆமேன். God bless you.